வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படிங்கிறது நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன். ஆனா யாருக்கு ஸ்பாய்லரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேக்கா இல்ல டிஎம்கேக்கா? எங்க 5% ஓட்டு வாங்குறவங்க எப்படிங்க ஸ்பாய்லரா இருப்பாங்க? இல்ல சில குறிப்பிட்ட தொகுதிகள்ல ஸ்பாய்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை தொகுதியில 40% வாங்குவாரு? 40% வாங்க வாய்ப்பு இல்லை. ஆனா நிறைய தொகுதிகளில் ஒரு 10% அரௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி 10% வரும்? இல்ல ஒரு சில குறிப்பிட்ட எல்லா தொகுதிகள்லையும் இல்ல, ஒரு 30-40 தொகுதிகள்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு உச்சபட்ச நட்சத்திரம். கேரியரின் உச்சத்தில் இருக்கப்ப விட்டுட்டு வரீங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு மாநாடு போடுறீங்க. மிகப்பெரிய மாநாடு, கோடிக்கணக்கான ரூபா செலவழிச்சு மாநாடு போடுறீங்க. விக்கிரவாண்டியில் 1 லட்சம் சேர் போட்டு மாநாடு போடுறீங்க. 3 லட்சம் பேர் வந்திருப்பான்ல. தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருப்பான். சரி, மதுரையில் மாநாடு போட்டீங்க. விக்கிரவாண்டியை விட பெரிய மாநாடு, 1000 ஏக்கர், 1.5 லட்சம் சேர், ஒரு 4 லட்சம் பேர் வந்திருப்பான். 5 லட்சம் வச்சுக்கோங்க, 5 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் பேர் இன்ட்டு 4 பேர், அவங்க ஃபேமிலியில் 4 பேர், 4 பேர் ஓட்டு போட மாட்டான். நான் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. வராமல் போனவங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. ஐநாங்க 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் 4 கோடி பேரில் 20 லட்சம் பேர் 5%ங்களா? 5% நீ வாங்கிட்டேனாலே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் less than 5% தான் விஜய் வருவார், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? இல்லை பலரும் 8 to 10 or 10 to 15 எங்கே இருக்கு? விஜயகாந்த் மாதிரி ஒரு தொகுதியில் ஜெயிக்க சொல்லுங்க, ஒரு தொகுதியில் ஜெயிக்க சொல்லுங்க விஜய. ஒரு தொகுதியில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுற தொகுதியில் கூட வின் பண்ண எப்படி ஜெயிக்க முடியும்? 40% எங்கே யாருக்கு எப்படி வரும்? ஓகே. இப்போ அதிமுக திமுக எல்லாம் சும்மா போவானா இங்கே? இல்லை, ஆனால் பெரிய க்ரௌட் புல்லிங் இருக்குது, அவருக்கு இம்பாக்ட் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. க்ரௌடு புல்லிங் எல்லாத்துக்கும் தாங்க இருக்குது. க்ரௌடு புல்லிங் இல்லாத ஆள் யார் இருக்கா? ஃபீல்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுங்க. களத்தில் என்ன இருக்குது? களத்தில் என்ன இருக்குது? நான் கண்ணு முன்னால் பாருங்கள். இல்லை, இப்போ செங்கோட்டையன், இப்போ ஜேசிடி பிரபாகர், இந்த மாதிரி கொஞ்சம் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் வரும்போது அவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தானே. அங்கே வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேற்றப்படும் போது ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் போனவங்க, எந்த ஆதரவும் கிடைக்காம போனவங்க தானே ஏடிஎம்கேலேருந்து. ஏடிஎம்கேலேருந்து வெளியே போனால் ஒரு ஆள், அவ்வளோதான். ஏடிஎம்கே ஃபுல்லாக இன்டாக்டாக எடப்பாடி வச்சுருக்காரு. எடப்பாடிகிட்ட இருக்குது ஏடிஎம்கேட்ட. இவங்க ஏடிஎம்கே எடப்பாடியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஏடிஎம்கேன்னு என்ன? எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றிய கட்சி, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தீவிரமாக செயல்படுத்திய கட்சி, பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிய கட்சி, பெரியாரின் சுயமரியாதை திருமணத்தை உருவாக்கிய கட்சி, பெரியார் வகுத்தெடுத்த இடஒதுக்கீட்டை 50% ஆக்கி கொடுத்த கட்சி, கெசட்டில் பதிவு வர வச்ச கட்சி. இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது? யார்கிட்ட இருக்குது? எப்படி இருக்குது? என்ன நிலைமையில் இருக்குது? அப்போ இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் காவடி தூக்கிட்டு போய் எங்கே? அமித்ஷா கிட்ட போய் காவடி தூக்கிட்டு போய் அங்கே போய் உத்தரவு வாங்கிட்டு வரக்கூடிய நிலைமையில் நீ கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் கட்சி இது எப்படி இருக்கும்? எப்படி மதிப்பான்? இன்றைக்கி ஏடிஎம்கே ஓட்டு போகிறான்னா காரணம் ரெட்டலை. எம்ஜிஆர் ரெட்டலைன்ற கட்சி, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும், ரெட்டலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே இந்த 20% குறைக்கவே முடியாது. 20% இருக்கும். ஆனால் மக்கள் ஆதரவை எப்படி பெறுறது? எம்ஜிஆர் பெற்ற மக்கள் ஆதரவை, ஜெயலலிதா பெற்ற மக்கள் ஆதரவை பெறக்கூடிய கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்கான்னா இல்லை. அங்கே தான் ஃபெயிலியர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிமுகவில் வரும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருவாங்க. அதிமுகலேருந்து தோன்றுவாங்க. அதிமுகவோட இளைய தலைமுறை வரும். அதுக்கு யாருன்னா, அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடியும் இந்த ஊழல் செய்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் உயிர்த்தலும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி மீண்டும் உயிர்த்தலும். இல்லை, அப்படி ஒரு ரிபலான, இல்லை நல்ல ப்ரொக்ரெசிவான ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் ஏடிஎம்கேல யாரும் இருக்காங்களா? அதுக்கான ஸ்பேஸ் இருக்குதா? கண்டிப்பாக ஏடிஎம்கே மட்டும்தான் ஒரு கட்சியில் தான் எல்லாருமே வர முடியும். ஆனால் இன்றைக்கி அதை எடப்பாடி ஏலத்துக்கு எடுத்து குத்தகைக்கு எடுத்திருக்காரு. பணத்தை வச்சு ஏலத்துக்கு எடுத்திருக்காரு.
அவர் மக்களால் தோற்கடிக்கப்படும் பொழுது இனிமேல் இவரை வைத்து அதிமுக ஜெயிக்க முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது எடப்பாடியை அதிமுக தொண்டர்கள் தூக்கி எறிவார்கள். அங்கு ஒரு தலைமை தோன்றும். அந்த தலைமை கண்டிப்பாக அதிமுகவை மீண்டும் உயர்த்தி எழும். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் படை, இளைஞர்களுக்கான வாய்ப்பு அதிமுகவில் மட்டும்தான் இருக்கு. இல்லை, நீங்கள் வந்து ஏடிஎம்கே மறுபடி ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பலரும் என்ன மாதிரி கணிக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே அப்படி மெல்ல மெல்ல டைல்யூட் ஆகும், அந்த இடத்த வேற ஒரு பார்ட்டி டிவிகேவோ இல்லை பிஜேபியோ இல்லை இன்னொரு பார்ட்டி ஃபில் பண்ணும் அப்படின்னு கணிக்கிறாங்க. டிவிகே மற்ற பார்ட்டியெல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஏடிஎம்கே உருவாக்கி வச்ச எம்ஜிஆர் உருவாக்கி வச்ச தொண்டர்கள் அது பேஸ் என்ன தெரியுமா? திராவிட சித்தாந்தம் முதல்ல. ஓகே. ரெண்டாவது விஜய் வந்து அதோட ஜெராக்ஸ் மாதிரி தானே ஃபங்க்ஷன் ஆறாரு. என்ன விஜய்க்கு என்ன திராவிட சித்தாந்தம் தெரியும்? திராவிட சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா பேசலாம்னா எம்ஜிஆர் அண்ணாவை தான் முன்னிறுத்துறாரு. அது போக அந்த பார்ட்டியில உள்ள நிறைய எம்ஜிஆர் ஓட்டுகளை, அண்ணா ஓட்டுகளை வாங்குறதுக்கு கவட வேடம் போடுறாரு, அவ்வளவுதான். அவர் உண்மையான எம்ஜிஆர் வாக்குகள் வந்து எப்படி விஜய்கிட்ட போகும்? எப்படி விஜய்கிட்ட போகும்? எம்ஜிஆருக்கு இவருக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, எம்ஜிஆருடைய சேவை என்ன, எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மை என்ன, எம்ஜிஆருடைய மக்களை நேசித்த பாங்கு என்ன, அதுக்கும் விஜய்க்கு ஏணி வச்சால் எட்டுமா? கையில் வந்து காக்காயை கூட விரட்டாத ஆள் விஜய். எம்ஜிஆர் கொடுத்து சிவநகரங்களுக்கு சொந்தக்காரர். ஓகே. ஏழைக்கு இறங்கிய மனதுள்ளவர், அநியாயத்தை வந்து தூக்கி போட்டு மிதித்தவர். ஓகே. அநியாயத்தை எதிர்த்து நின்று போராடியவர். ஓகே. சித்தாந்தத்திற்கு தனது உயிரை கொடுத்து பாடுபட்டவர். அப்படிப்பட்டவர் உருவாக்கிய கட்சி எப்படி வந்து விஜய் பின்னால் போகும்? விஜய் பின்னால் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து போகிற ஓட்டெல்லாம் போயிடுச்சு. ஆல்ரெடி டிஎம்கேக்கு போகிறது, பிஜேபிக்கு போகிறது, நாம் தமிழருக்கு போகிறது எல்லாம் போயிடுச்சு. இது ஹார்ட்கோர் ஓட்ஸ் இங்கேயே தான். ஹார்ட்கோர் ஓட்டு ஏடிஎம்கேல இருக்கும். ஏடிஎம்கே தொண்டர்கள் ஏடிஎம்கே விட்டு போக மாட்டாங்க. அப்படி ஏன்னா ஏடிஎம்கே உருவாக்கின விதம் அப்படி. ஓகே. ஏடிஎம்கேனுடைய நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தீவிர திராவிட சித்தாந்தத்தை வேரூன்றிய கட்சி திமுக. இன்றைக்கும் திராவிட சித்தாந்தத்தை கையில் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. இன்றைக்கி அதிமுக அந்த திராவிட சித்தாந்தத்தை மறந்து போச்சு. திராவிட தூக்கி பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை. ஆனால் திராவிட சித்தாந்தத்தை மனதில் வைத்து, எம்ஜிஆரை மனதில் வைத்து, எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த அண்ணாவின் தத்துவங்களை மனதில் வச்சு மக்களுக்கு இன்னைக்கு அன்பாக, மக்களோடு நேசிக்கக்கூடியவர்களாக இன்னமும் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மக்களுக்கு அதிகமாக நெருக்கத்தில் இருக்கவங்க, மக்களோடு பழகுவர்களாக, மக்களுக்கு அணுகக்கூடிய தொண்டர்களாக, மக்கள் வந்து எளிதில் சந்திக்கக்கூடியவர்களாக அதிமுக தொண்டர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க இன்றைக்குமே மாறலை. அவங்க மக்கள் சேவையை வந்து இன்றைக்கும் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட அராஜகம் இருக்காது, அட்டூழியம் இருக்காது, திமிர் இருக்காது. ஒரு சில பேர் பண்ணலாம் ஒழிய நார்மலாக அதிமுக வந்து அராஜகம் பண்ணாது. ஓகே. இதுதான் கணக்கு. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி எம்ஜிஆர் மாதிரி ஒரு அனைவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு நலன்களில் அவர் சிறந்து விளங்குறதுனால இன்றைக்கி திமுக முன்னணியில் இருக்குது. சித்தாந்தத்தை திமுக முன்னணியில் இருக்குது. இன்றைக்கி மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுப்பதில் திமுக முன்னணியில் இருக்குது. இன்றைக்கி வந்து மாநிலத்திற்காக மத்திய அரசோடு போராடுவதில் திமுக முன்னணியில் இருக்குது. அதனால தான் திமுக இன்றைக்கி முன்னணியில் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அதிமுக திமுக ரெண்டு தான் இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் தனியாக நின்னா கூட எம்எல்ஏக்கள் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக இருக்குது. ஒன்று அதிமுக ஜெயிக்கணும், இல்லை திமுக ஜெயிக்கணும். ரெண்டு கட்சி தனியாக நின்னா கூட, கூட்டணியே இல்லாமல் நின்னா கூட எம்எல்ஏக்களை கொண்டாடுற அளவுக்கு பலமுள்ள கட்சியாக இன்றைக்கி அதிமுக மட்டும்தான் இருக்கக்கூடிய வேறு எந்த கட்சிக்கும் தனியாக நின்று எம்எல்ஏக்களை ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு சக்தியோ பலமோ யாருக்கும் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. அதனால தான் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இதுதான் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை இன்றைக்கி வந்து எடப்பாடி ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தாருன்னா ஆட்சிக்கு வந்திருப்பார். அவர் தவறாக பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி நான் நீக்கினவர் நீக்க தான் ஏதாச்சியாரம் சர்வாதிகாரம்னு சொல்லி
ஓபிஎஸ்ஸை நீக்கி, டிடிவியை நீக்கி, சசிகலாவை நீக்கி, செங்கோட்டையனை நீக்கி, இந்த மாதிரி அதிமுக உண்மையான தொண்டர்களை எல்லாம் நீக்கி இன்னைக்கு வந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அவ்வளோதான். அதனால தான் பலவீனமாக இருக்குது ஏடிஎம்கே. இன்றைக்கி மற்ற விஜய் எல்லாம் வந்து நாங்கள் வந்துடுவோம், அதிமுக அழிச்சு நான் வந்துடுவோன்னு பிஜேபி நினைக்குது, அதிமுக அழிச்சு நான் வந்துடுவோம் நாம் தமிழர் நினைக்கிறாங்க, அதிமுக அழிச்சு நான் வந்துடுவோம் விஜய் நினைக்கிறாரு. காரணம் எடப்பாடியினுடைய வீக்னஸ். அதான் தலைமை பண்பு குறைவாக. இல்ல ராகுல் காந்தி அதை என்டர்டெயின் பண்றாரா? அவர் ஆனா கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாரு, ஸ்டாலினை வந்து என் சகோதரன் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப இன்டாக்டா வெளிப்படுத்தினாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் சைடு ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்க மாதிரி. அவர் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் பேசுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஆளுன்னு சொல்றாங்க, அவர் பேசுறாரு. இவர் மாணிக் தாக்கூர் வந்து ராகுல் காந்தி கூடயே இருக்கக்கூடியவர், அவர் பேசுகிறாரு. இந்த அம்மா கரூர் ஜோதிமணி மேடம் வந்து அவங்களும் ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கவங்க, அவங்களும் பேசுகிறாங்க. வேலுச்சாமி அவரும் ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கவர் தான், அவரும் பேசுகிறாரு. அப்போ ராகுல் காந்தி கூட நெருக்கமாக இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து காங்கிரஸ் வந்து தனித்து ஆட்சியை பிடிக்கும் நம்புகிறாங்க, காங்கிரஸ் வந்து தனியாக நின்னாலே ஜெயிக்கும்னு நம்புகிறாங்க. அவங்க வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கும் பொழுது காங்கிரஸ் வந்து தனித்து நின்னா ஸ்விங் போர்டு நின்னா ஒரு 18 எம்எல்ஏ தான் கிடைக்குது, தனித்து நின்னா ஒரு 50 எம்எல்ஏவாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து ராகுல் காந்திகிட்ட போய் நம்ம தனிச்சு நின்னோம்னா எப்படி ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம் தமிழ்நாட்டில், அது விஜயோட நின்னோம்னா ஒரு 80 எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா 100 எம்எல்ஏ ஆட்சியை கூட பிடிச்சிடலாம் விஜயோட நின்னா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். தனித்து நின்று அவங்க ஒரு 50 எம்எல்ஏ விஜயோட சேர்ந்தா ஒரு 100 ஆட்சியை பிடிக்கலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட கனவோட போய் சொல்லியிருக்கலாம். அது சில பேர் போய் படம் போட்டு காமிச்சிருக்கான். அந்த மாதிரி இந்த சசிகாந்த் செந்தில், மாணிக் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போய் ராகுல் காந்தி நெருக்கத்தை பயன்படுத்தி 2029 நம்ம வந்து எல்லாமே இளம் தலைவர்களாக இருப்பாங்க, அப்போ வந்து ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்தா கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். அதனால் வந்து இப்போயே நம்ம வெளியே போய் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது நல்லது. அங்கே இருந்தால் உதயநிதிக்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய ஜம்பம் படிக்காது, உதயநிதியால் ஜெயிக்க முடியாது, அதனால் வந்து நம்ம வந்து இப்போ விஜய் கூட போயிடுறது நல்லதுன்னு சொல்லி படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்பியிருக்காரு ராகுல் காந்தி. அந்த நம்பிக்கையில் தான் ராகுல் காந்தி இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து பேசாமல் இருக்கார். அதனால் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து தனியாக நிற்க போகிறாங்க. தனியாக நின்று பிரவீன் சக்கரவர்த்தியை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி, இல்லைனா சசிகாந்த் செந்தில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஒரு ஐஏஎஸ், இவருக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் கிடச்சிருக்காரு, அவங்களுக்கு சிஎம் கேண்டிடேட்டு, இவருக்கு வந்து சசிகாந்த் செந்தில் பழைய ஃபார்மர் ஐஏஎஸ், அவர் சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு போட்டு களத்தில் நின்னாங்கன்னா எப்படி ஒரு 50 சீட்டு ஜெயிப்பாங்க. 50 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் அந்த 50 சீட்டை வச்சு தானே எவனுமே ஆட்சி பிடிக்க முடியும். இப்போ திமுக ஆட்சி அமைக்கணும்னா 50 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ காங்கிரஸ் ஒரு தயவோடு ஆட்சி அமைக்கும் போதும் அப்போ நாங்கள் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு வாங்கிடலான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம எதுக்கு எடுப்பானே, அது செய்யட்டுமே. நம்மளுக்கு ஒரு 4-5 பேர் முதல்வர் வேட்பாளர் வரட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியும் காங்கிரஸும் ரெண்டுமே தேசிய கட்சிகள். பிஜேபி ஏன் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க எடப்பாடிகிட்ட போய்? ஏற்கனவே உங்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காரு, 18% ஓட்டு வாங்கியிருக்கீங்க. ஏடிஎம்கே 20% தான் வச்சுருக்காங்க, 1.5% தான் கூட. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க, அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா எடப்பாடியை விட அதிக ஓட்டு வாங்கிடலாம் நீங்கள். அப்போ நீங்கள் 2வது பெரிய கட்சியாக வந்துடலாமா இல்லையா? அதே என்டிஏ கூட்டணி வச்சு வந்துடலாம். அப்போ இந்த வாய்ப்பை எதுக்கு மிஸ் பண்ணுறீங்க? அப்போ அமித்ஷா என்ன பண்ணணும்? அமித்ஷா வந்து ஒரு மிகப்பெரிய அகில உலக சாணக்கியன், போல் மாஸ்டர், இவிஎம் கையில் வச்சுருக்காரு, எஸ்ஐஆர் கையில் வச்சுருக்காரு, எலெக்ஷன் கமிஷனரே கையில் வச்சுருக்காரு, டேட்டே அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இத்தனையும் வச்சுருக்கவர், சிஎம் கேண்டிடேட்டே வச்சுருக்கீங்க, அனௌன்ஸ் பண்ணுங்கள். அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டு, என்டிஏ தான் கூட்டணி ஆச்சு,
என்டிஏ தான் ஆட்சி, அதிமுக கிடையாது எங்களுக்கு கூட்டணி, கழட்டி விடுங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. ஆனா ஒரு மாதிரி குடைச்சல் கொடுத்து தங்களோட கெப்பாசிட்டியை மீறி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா 2 தேசிய கட்சிகளும்? அதாவது ரியாலிட்டி வந்து அவங்க களத்தில் இறங்கினா தானே தெரியும். தனக்கு மக்கள் மத்தியில் இறங்கி இந்த காங்கிரஸும் பிஜேபியும் இறங்கி நின்று இவங்க எந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டியோட இருக்காங்க. ராகுல் காந்தி என்ற ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இருக்கா? இல்லை. சொல்லுங்க. மற்ற ஸ்டேட்லயாவது காங்கிரஸ்க்கு ஏதாவது இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பிஜேபியில் அண்ணாமலை செஞ்ச வேலையை நீங்கள் அண்ணாமலைக்கு எதிர்ப்பா ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் நடத்திருக்கீங்களா? இல்லை மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதிர்ப்பாக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? மோடி அமித்ஷாவுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் மக்களை திரட்டி போராட்டம் நடத்திருக்கீங்களா? இல்லை. சொல்லுங்கள். கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனை பில்டு பண்ணியிருக்கீங்களா காங்கிரஸை? கருத்தியல் ரீதியாக பில்டு பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கூட்டணி ஆட்சி வேணும், நான் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இல்லை, இது டிஎம்கேவை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. தேசிய அளவில் காங்கிரஸ்க்கு இருக்கிற ஒரு வலுவான கூட்டணினா திமுக தான். 2 தடவை 40 எம்பியை சொலையா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட டிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு எத்திக்கலாகவும் இல்லை. ஒரு டிஸ்டர்ப் பண்ணால் டிஎம்கேக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. டிஎம்கே பேசாமல் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு சின்ன சின்ன கட்சிகளுக்கு, இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சிகளுக்கு எல்லாம் அரசியல் ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துடலாம். காங்கிரஸ் கொடுக்கறது பதிலாக இந்த அவங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கலாம். அந்த வாய்ப்பை வந்து திமுக ஏற்படுத்தி கொடுக்கலாம். கொடுத்துச்சுன்னா திமுக எல்லாரும் ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி ஆயிரும்ல மேக்சிமமா. அந்த மாதிரி போயிடும்ல. அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பாக உருவாகும் உள்ளது. அது காங்கிரஸ் வெளியே போய் அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படின்னு பார்க்கணும். பிஜேபி ஏடிஎம்கேவை டிமாண்ட் பண்ணுதுன்னா ஏடிஎம்கே ஒரு வீக் பொசிஷனில் இருக்குது. எடப்பாடிக்கு அவ்வளோ பெரிய ஆளுமை இல்லை. ஆனால் ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை, கூட்டணியும் இன்டாக்டாக வச்சிருக்காரு. அவர் தன்னோட ஆளுமையை திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு வர்றாரு. இந்த டைமில் அவங்க இப்படி மூவ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே தப்பான மூவ் தானே அது? அவங்க ஏதோ ஒரு கணக்கில் மூவ் பண்ணுறாங்க. அது ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. அப்படி முன்ன எப்போதும் இல்லாத விட சவுண்டு கொஞ்சம் ஓவரா இருக்கு. இந்த பராசக்தியை வச்சு கூட எப்படியாவது ஒரு வம்பு பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டோன் தான் திரும்ப திரும்ப தெரியுது. அது பராசக்தியை வச்சு திமுகவோட வம்பு பண்ணா பண்ணிட்டே தெரிய வேண்டியதுதான். அப்போ கடைசியில் 67 போனதை விட மோசமாக போக வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? தனக்கு தானே குழி வெட்டணும்னு நினைச்சவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும்? என்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமூக நீதி பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில் எடுத்தார், அன்னைக்கு தான் அவர் வந்து அனைவராலையும் பார்க்கப்பட்ட தலைவராக மாறி நிற்கிறார். இன்னைக்கு நீங்கள் வந்து அதை மாற்றி திராவிட சித்தாந்தத்தை எதுக்குறன்ற பேர்வழியில் இறங்கி பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஜேபியை விட குறைந்த இடத்துக்கு போயிடுவீங்க. மக்கள் பார்க்க காமிக்க போகிறாங்க. அதை இந்த 2026 பண்ணியிருக்கேன்றேன். நான் என்ன சொல்கிறேன், 2026 பண்ணுங்க. அவங்கவுங்க தனித்தனியாக நிற்கட்டும். யாரெல்லாம் கூட்டணியில் நிற்கிறாங்களோ கூட்டணியில் நிற்கட்டும். தனியாக நிற்கிறவங்க தனியாக நின்று போங்க. நின்று உங்கள் பலத்தை நிரூபிங்க. நிரூபித்து எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள், இப்போ நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வரீங்க, ஆட்சிக்கு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அது சப்போர்ட் கொடுத்தா தான் ஆட்சியை அமைக்க முடியுன்ற சூழலை கிரியேட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு நீ டிமாண்ட் பண்ணுங்க. அதை செய்கிறதுக்கு உங்களால் முடியலைன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் என்டிஏ, எடப்பாடி ஒரு கேண்டிடேட் ஏடிஎம்கே, இவர் நம்ம காங்கிரஸ் ஒரு கேண்டிடேட்டு பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை சசிகாந்த் செந்திலோ இல்லை வந்து செல்வப்பிரத்தையோ யாரோ ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டு, விஜய் ஒரு கேண்டிடேட்டு, சீமான் ஒரு கேண்டிடேட்டு. இத்தனை கேண்டிடேட் கிடப்பாங்க உங்களுக்கு. சிஎம் கேண்டிடேட் மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுல்ல செலக்ட் பண்ணுறதில்ல. அப்போ அந்த வாய்ப்புகளை கொடுக்கப்பா. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எங்களை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். வாய்ப்புகளை கொடுங்க, ஏற்பாடு கொடுங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. மிக்க நன்றி.